கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா, உன்னுடைய மனதை ஆளுகை செய். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. நம்முடைய எண்ணங்கள் அல்லது சிந்தையை நாம் எவ்விதம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் காத்து கொள்ளலாம்? முதலாவதாக, ஒரு அர்த்தத்தில் நம்முடைய தீய கிரியைகளை காட்டிலும் நம்முடைய தீய எண்ணங்களே அதிக பாவமுள்ளவையாகவும் அபாயகரமானவையாகவும் இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு மாய வித்தைக்காரனாய் இருந்த சீமோனிடம், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் 8:22. சீமோன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆனால் அதன் மூலம் தான் ஜீவனம் பண்ணும்படியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதே அவனுடைய உள்நோக்கமாய் இருந்தது. அந்த தவறான எண்ணத்தையே துர்க்குணம் என்று அப்போஸ்தலர் பேதுரு குறிப்பிடுகிறார். நம்முடைய தவறான எண்ணங்களை குறித்து நாம் ஆழ்ந்த சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவது ஏன்? சகல எண்ணங்களும் தேவனால் நியாயந்தீர்க்கப்படுவதினாலேயே. பிரசங்கி 3:17. நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தை குறித்தும் நாம் தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு இரகசியமான இடத்தில் வசிக்கிறார். அந்த இரகசிய இடத்தில் நாமும் அவரோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சங்கீதம் 91:1. அதற்காக நம்மிடத்தில் யாதொரு இரகசிய பாவமும் இருக்கலாகாது. பரிசுத்தமாக்கப்படாத எண்ணங்கள் உங்கள் மனதில் உட்பிரவேசிக்க முயற்சிக்கும் போது தேவ கிருபையினால் அவைகளை தள்ளிவிடுங்கள். வெகு விரைவிலோ அல்லது தாமதமாகவோ நீங்கள் அதே பிரச்சனையை அல்லது அதை போன்ற ஒரு சோதனையை மீண்டும் சந்திக்கக்கூடும். மறுபடியும் தேவ கிருபையினால் அதற்கு விரோதமாக போராடுங்கள். இவ்வாறு நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி பெறுகிற ஜீவியமே ஜெய ஜீவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவ சிந்தைகளுக்கு இடம் கொடாமல் இருப்போமாக. நம் சிந்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்தே நம்முடைய வளர்ச்சியும் இருக்கும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. நீங்கள் பிசாசை போல் சிந்திப்பீர்களாயின் நீங்கள் உண்மையில் பிசாசை போல இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை போன்று சிந்திப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவை போன்று இருப்பீர்கள். ஆமென்.